ஹல்லேலூயா. கண்களை மூடுவோம். எங்கள் அன்பை நேசிக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே, இந்த அருமையான நாளை கர்த்தர் எங்களுக்கு தந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த நாட்களிலே நாங்கள் இளைப்பாற கர்த்தர் உதவி செய்தீங்க. இந்த நாளிலே விசேஷமாக இந்த கூடுகையை ஆயத்தப்படுத்தி உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் வரும்படியாக விசேஷமாய் கர்த்தாவே அநேக காரியங்களுக்காக ஜெபிக்க ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்தீங்க. இப்பொழுதும் கூட வார்த்தைகளை நாங்கள் தியானித்து பார்க்கும் பொழுது எங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக அமைய கர்த்தர் தாமே கிருபை செய்வீராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் அருமை பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. அவேர்னஸ் செஷனுடைய தலைப்பு, அவேர்னஸ் செஷன்னா உங்களுக்கு தெரியும்ல, விழிப்புணர்வு. ஏதாவது ஒரு காரியத்தில் நம்முடைய ஆட்டிடியூட் இப்படி தான் இருக்கு அப்படின்னு சொன்னால் அதை மாற்றிக்கொள்வதற்காக, அது வேதத்தின் அடிப்படையில் இல்லை என்று சொன்னால் அதை மாற்றிக்கொள்வதற்காக வைக்கப்பட்டிருக்கிறதான பகுதி. அது ரொம்ப ரொம்ப கடினமாய் காணப்படும். ஏன்னா நம்ம அப்படியே என்ன ஆயிருப்போம், நம்முடைய மனது, இருதயம், ஏன் நம்முடைய அந்த வாழ்க்கை அப்படியே செட் ஆகிருக்கும். அதை நம்ம மாற்றிக்கொள்வது என்பது மிக மிக அரிதாய் காணப்படும். அப்படிதான் இந்த நாளினுடைய தலைப்பு. நீங்கள் ஏற்றுக்கொள்வீங்களா என்னன்னு தெரியல, ஆனால் தலைப்பு ரொம்ப சிம்பிள். சபை கூடுதல் எல்லாருக்கும் தெரியும்ல, சர்ச் அசம்பிளி. அதை குறித்து தான் இந்த நாளில் உங்களோட கூட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். கேள்வியோடு ஆரம்பிக்கலாம். சபை கூடுதலுக்கான அல்லது கூடுகைக்கான பொதுவான காரணங்கள் என்ன? சபை கூடுதலுக்கான முக்கியமான காரணம் என்ன? பொதுவான காரணத்தை கேட்டால் நம்மளால பார்த்தீங்கன்னா வரிசைப்படுத்த முடியும். நீங்கள் ஒவ்வொரு வாரமும் சபைக்கு வருகிறபடினால இந்த காரணத்துக்காக வருகிறேன் என்று சொல்லி வரிசைப்படுத்தலாம். தேவனை ஆராதிக்க கொடுக்கிறோம், தேவ செய்தியை கேட்க கொடுக்கிறோம், ஜெபிக்க கொடுக்கிறோம், காணிக்கை செலுத்த கொடுக்கிறோம், புத்தி சொல்ல கொடுக்கிறோம், நியமங்களை ஆசரிக்க கொடுக்கிறோம். நியமங்கள்னா என்ன அப்படின்னு சொன்னால் திருவிருந்து, அதே மாதிரி பேப்டிசம் சர்வீஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஆசரிக்க முடியாது. நம்ம கூடுகிற இடத்துல தான் என்ன பண்ண முடியும், சபை கூடுதலில் தான் ஆசரிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், காணிக்கை கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் காணிக்கை செலுத்த சபைக்கு தான் வரணும். சபையிலேருந்து நம்ம வீட்டில் காணிக்கை வாங்குவாங்களா? இப்படி கிடையாதுல்ல. அப்போ சபை கூடுதலுக்கான காரணம் என்று சொல்லும் பொழுது எப்படி நீங்கள் வரிசையாக சொல்லிக்கொண்டே வரலாம். சகோதர ஐக்கியத்திற்காக. வீட்டில இருந்து சகோதர ஐக்கியம் உண்டாகுமா? டெவலப் ஆகாதுல்ல. அப்போ இப்படிப்பட்டதான சில காரியங்கள் அல்லது காரணங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு கேள்வி முக்கியமான காரணத்தை நம்ம அறிந்திருக்கிறோமா? சபை கூடுதலுக்கான முக்கியமான காரணம், பர்பஸ் என்ன அப்படின்னு சொன்னா, பொதுவாக நமக்கு தோன்றுகிற அல்லது எல்லாரும் சொல்லுகிறதான காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, we assemble to worship the Lord. தேவனை ஆராதிக்க நாம கூடுகிறோம் என்று சொல்லி நம்ம எளிதாக நம்ம சொல்லுவோம். ஆனா சபை கூடுதலுக்கான முக்கியமான காரணம் ஆராதனை என்று தேவன் வேதத்துல கூறியிருக்கிறாரா? எங்கேயாவது நீங்க வாசித்திருக்கீங்களா? புதிய ஏற்பாடு புஸ்தகத்தை நீங்க எடுத்து வாசிக்கும் போது சபை கூடுதலுக்கான முக்கியமான காரணம் ஆராதனை, தொழுது கொள்ளுதல், அவரை பணிந்து கொள்ளுதலுக்காக நாம் எல்லாரும் கூடுகிறோம் என்று நீங்க வாசித்திருக்கீங்களா அப்படின்னு பார்த்தா, சிம்பிளான ட்ரூத் என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க புதிய ஏற்பாடு புத்தகத்துல தேவனுடைய பிள்ளைகள் அல்லது விசுவாசிகள் கூடுகிறதற்கான முக்கியமான காரணம் அவரை ஆராதிப்பதற்காக, தொழுது கொள்வதற்காக என்று ஒரு இடத்துலையுமே நீங்க என்ன பண்ண வாசிக்க முடியாது. நீங்க வாசித்திருந்தீங்க அப்படின்னு சொன்னா சொல்லுங்க. காரியத்தை புரிந்து கொள்ளுங்க. நம்ம கூடுகைக்கான ஏதாவது ஒரு காரணம் என்று நான் கேட்கவில்லை. முக்கியமான காரணம் என்ன, அதை அறிந்திருக்கிறோமா? ஆனால் நம்ம கேட்டா சொல்லுகிறது என்ன சொல்லுவோம்? தேவனை ஆராதிக்க நாம கூடுகிறோம் என்று நம்ம சொல்லுவோம். நீங்க ஒருவேளை என்னிடத்துல நீங்க கேட்கலாம், அநேகருடைய ஸ்தோத்திரங்களினாலே கிருபையானது பெருகுகிறது என்று வாசிக்கிறோமே. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 4:15 இப்படி ஒரு வசனம் உண்டு. தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு இவையெல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது. நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம துதிக்கும் பொழுது, ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது கிருபையானது பெருகுகிறது. தேவனுடைய நாமம் பார்த்தீங்கன்னா வெளிப்படுகிறது அல்லது விளங்குகிறது என்று சொல்லி நம்ம சொல்லலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா இது காரணம் கிடையாது. என்ன அப்படி சொன்னா, கிருபை பெறுகிறதற்காக நம்ம எல்லாரும் கூடி துதிக்கணும், கூடி ஆராதிக்கணும் என்கிறதான ஒரு காரணத்தை நம்ம சொல்லுவோமானால்
ரோமர் 5:20 இப்படி வாசிக்கிறோம். 5:20 2வது பகுதியும், அடுத்து 6வது அதிகாரம் 1 வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. அடுத்த வசனத்துல அவர் சொல்றாரு, அடுத்த அதிகாரம் 1 வசனத்துல, ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலை நிற்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாதே. அப்ப எல்லாரும் சேர்ந்து துதிக்கிறபடினாலே, ஸ்தோத்திரிக்கிறபடினாலே, ஆராதிக்கிறபடினாலே இந்த இடத்துல தேவனுடைய கிருபை பெருகுகிறது அப்படின்றதான காரணம் பாத்தீங்கன்னா நம்ம கூடுகிறதற்கான முக்கியமான காரணம் அல்ல. ஏன் அப்படின்னு சொன்னா, அதிகமா பாவம் பண்ணாலும் என்ன நடக்கும்? கிருபை ஒரு பக்கம் பெருகி கொண்டே இருக்கும். ஏனென்று சொன்னால், மனுஷன் மனம் திரும்புறதுக்கான அந்த வாய்ப்பை, அதனுடைய அர்த்தம் என்னன்னா, ஒரு மனுஷன் பாவம் செய்து உடனே தேவனாலே கொல்லப்படாமல் இருக்கிறதுக்கு பேரு அந்த இடத்துல கிருபை காணப்படுது. ஏனென்று சொன்னால், அடுத்த நாள் அவன் மனம் திரும்புவான் என்று சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாரு? ஒரு நாளை கூட்டி கொடுக்கிறார்ல, அவனுடைய வாழ்நாளை அவர் கொடுக்கறதற்கான அந்த காரியம் பாத்தீங்கன்னா கிருபை பெருகுது அவனுடைய லைஃப்ல அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்ப கிருபை பெருகுது என்பதற்காக நம்ம பாவம் செய்ய முடியுமா? இல்லையே. அப்படி அந்த வசனத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளாதீர்கள் என்று பாத்தீங்கன்னா பவுல் சொல்லுகிறதை நீங்க வாசிக்க முடியும். தேவனாகிய கர்த்தரை விசுவாசிகளாகிய நாம ஆராதிக்க வேண்டும் என்று வேதத்துல கட்டளை காணப்படுது. தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறதும் ஒரு கட்டளையாகவும் அது காணப்படுது. என்னன்னா, நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம அறிந்து ஏற்றுக்கொண்டவர்களானால் நாம அவரை ஆராதிக்க வேண்டும் என்பது கட்டளை. ஒருவேளை அந்த கட்டளையிலிருந்து நம்ம பாத்தீங்கன்னா இப்படி அசியூம் பண்ணிட்டோமா? அதாவது நம்ம கூடுகிறதனுடைய நோக்கமே ஆராதனை அப்படின்ட்டு நம்ம அசியூம் பண்ணிட்டோமா என்ன அப்படின்ட்டு எனக்கு தெரியாது. திரும்பவும் கவனிங்க. கேள்வி ஆராதனை முக்கியமா என்பதல்ல. ஆராதனை முக்கியம் என்று எல்லாருக்கும் தெரியும். ஆராதனை முக்கியமா என்பது கேள்வி அல்ல. சபை கூடுதலுக்கான முக்கியமான காரணம் என்ன என்பதுதான் பாத்தீங்கன்னா கேள்வி. அவேர்னஸ் செஷன்ல அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்ப சபை கூடுகையினுடைய முக்கியமான காரணம் ஆராதனை அல்ல வென்றால் வேற என்ன? எபிரேயர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 24, 25 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். எபிரேயர் 10, 24, 25 வசனங்கள். மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். ஆங்கிலத்தில் வாஸ்தா, and let us consider one another in order to stir up love and good works, not forsaking the assembling of ourselves together as the manner of some, but exhorting one another, and so much the more as you see the day is approaching அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். இப்போ சபை கூடுதலுடைய முக்கியமான காரணம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல மிக தெளிவாக சொல்லப்பட்டு இருக்கிறது. என்னென்ன சொல்றாரு அப்படின்னா, முதல் பாயிண்டாக, அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனிங்க அப்படின்னு சொல்றாரு. அன்புக்கும் நற்கிரியைக்கும் நாம் ஏவப்படும்படி. நம்ம சபை கூடுகிறோம் என்று சொன்னால் ஒருவர் பார்க்கிறோம், ஒருத்தர் பேசுறோம், ஒருவர் பேசுகிறதை நாம கேட்கிறோம். சாதாரணமா பேசினா கூட அதுல கற்றுக்கொள்ளுகிற, ஆலோசனையாக எடுத்துக்கொள்ளுகிற காரியங்கள் நிறைய இருக்கும். ஸோ ஜஸ்ட் இது ப்ரேயர் மீட்டிங் தான். ஆனால் ப்ரேயர் மீட்டிங்ல சொல்லப்படுகிறதான பாயிண்ட்ஸு, அதுக்கு கொடுக்கறதான எடுக்கிறதான வசனங்கள், அதன் அடிப்படையில் சொல்லுகிறதான 2-3 காரியங்கள், அதுல பாத்தீங்கன்னா நீங்க ஏதாவது எடுக்கிறீங்களா? நிறைய விஷயங்கள் இருக்கும். அதுக்குள்ளார உங்களுக்கு நிறைய போதனைகள் இருக்கும், நிறைய கற்றுக்கொள்ள வேண்டியதான காரியங்கள் இருக்கும். நம்ம அப்படி பார்க்கறது இல்லை. நம்ம எப்படிதான் பார்க்குறோம்? தேவ செய்தி வேலை என்று எடுத்துக்கொண்டால் அதுல பாத்தீங்கன்னா நம்ம கற்றுக்கொள்றதுக்கு விஷயங்கள் இருக்கிறதாக நம்ம என்ன பண்றோம்? பார்க்கிறோம். அப்படி அல்ல. நம்ம பாடுகிறதான பாடல்கள், நம்ம ஒருவரை ஒருவர் பார்க்கிறது, பேசுகிறதான காரியங்கள், இவைகளிலிருந்தெல்லாம் கூட பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியுமா? அன்பை கற்றுக்கொள்ள முடியுமா? நற்கிரியைகளை கற்றுக்கொள்ள முடியுமா? அது விசேஷமா எப்படி சொல்றாரு? ஏவப்படும்படி. நீங்க ஒருவர் நேசிக்கிறதற்கும் நற்கிரியைகளை செய்கிறதற்கும் நீங்கள் ஏவப்படும்படியாக ஒருவர் என்ன பண்ணுங்க? கவனி. அப்படி பாத்தீங்கன்னா நம்முடைய சபை கூடுதல் அல்லது நம்முடைய அந்த கிறிஸ்தவ வாழ்க்கை அமைய வேண்டும் என்று சொல்லுகிறார். ஒருவரை பார்த்தா
வந்து பார்த்தீங்கன்னா குறை சொல்லுகிறதற்கு ஏதுவாக, அவர்களை குற்றப்படுத்துகிறதற்கு ஏதுவாக, இப்படியெல்லாம் வாழக்கூடாது என்பதற்கு ஏதுவாக சபை கூடுகிற ஜனங்களுடைய வாழ்க்கை வந்து அமர்ந்திருக்க கூடாது. அது போல என்னவா, அவர்களை பார்த்தா எப்படி நற்கரியை செய்யலாம் அப்படின்றத கற்றுக்கொள்ளணுமா, அவர்கள் எப்படி ஒருவர் நேசிக்கிறாங்க அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா நாம வந்து கற்றுக்கொள்ள முடியும் என்பதற்காக அவர் என்ன சொல்றாரு, யூ கேன் கெட் இன்ஸ்பயர்ட் பை சீயிங் தெம் அப்படின்ட்டு சொல்லி பாத்தீங்கன்னா முதல் காரியத்தை குறித்து அவர் பேசுகிறார், சபை கூடுதலுடைய காரியம். இரண்டாவதாக பாத்தீங்கன்னா சபை கூடு வருதலை விட்டு விடாதிருங்கள். சபை கூடி வருகிறதான அந்த கூடுதலை விட்டு விடாதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, சிலர் என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொன்னா, சபை கூடுதல் என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட நாளிலே, ஃபார் எக்ஸாம்பிள் ஓய்வு நாள் கிடைக்கும் இல்லையா, வாரத்துல ஞாயிற்றுக்கிழமையோ அல்லது இந்த இடங்களில் வெள்ளிக்கிழமையோ, அப்படி ஒரு குறிப்பிட்ட நாளில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணி ஒரு நேரத்தை ஒதுக்கி நம்ம கூடுகிறோம் அல்லவா, அது மட்டும்தான் சபை கூடுதல்னு நினைக்கிறார்கள். அப்படி அல்ல. இதுக்கு பேர் என்ன? இதுவும் சபை கூடுதல் தான். ஒரு ஃபேமிலி பிரேயர் அல்லது பிரதர்ஸ் பிரேயர், சிஸ்டர்ஸ் பிரேயர் என்று வைக்கிறோம் அல்லவா, அதுக்கு பேர் என்ன? நிச்சயமாக அதுக்கு வேற பேரெல்லாம் கிடையாது, அசம்பிளி தான். அதுக்கு பேர் வந்து சபை கூடி வருதல். அப்ப நம்முடைய ஆட்டிடியூட் அல்லது நம்முடைய மனமே எப்படிதான் சொல்லுகிறது என்று சொன்னால், வாரத்துக்கு ஒரு நாள் கூடுறோம் அல்லவா, அதுதான் சபை கூடுதல். அதற்கு போனா போதும், மற்றதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணலாம் என்கிறதான ஒரு நிலைக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம், தள்ளப்பட்டிருக்கோம். அல்லது அப்படி நம்ம புரிந்து கொண்டு இருக்கிறோம். அதுதான் ஆட்டிடியூட்னு சொல்றது. நம்ம அப்படியாக நம்முடைய எண்ணம் வந்து பாத்தீங்கன்னா அதை குறித்து காணப்படுது, அல்லது புரிதல் வந்து காணப்படுது. அப்ப ஆனபடினாலே அவர் சொல்றாரு, சபை கூடி வருதலை நீங்கள் விட்டு விடாதிருங்கள். மூன்றாவதாக ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவும். இதுதான் வந்து கீ. என்ன அப்படின்னு சொன்னா, பர்பஸ் ஆஃப் காட்ஸ் பீப்புள் அசம்பிள் ஆகிறதற்கு, கூடுகிறதற்கு முக்கியமான காரணம் என்னன்னா, ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லக்கூடும். இது நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த வார்த்தையை வேறு விதமா எடுத்துடாதீங்க. ஏன்னா சபையில நம்ம வந்து புத்தி சொல்லுகிறதற்கான ஒரு நேரத்தை நம்ம வைத்திருக்கிறோம். எக்ஸார்டேஷன் அல்லது கவுன்சிலிங் செஷன், எக்ஸார்டேஷன் நம்ம வைத்திருக்கிறோம் இல்லையா, அப்படி எடுத்துடாதீங்க. இதனுடைய அர்த்தம் என்னன்னா, ஒருவருக்கு புத்தி சொல்லுங்கள் அப்படின்றதுனுடைய மீனிங் என்ன அப்படின்னா, கரெக்டா நீங்க சொல்லணும்னா என்கரேஜ் ஒன் அனதர் அல்லது எடிஃபை ஒன் அனதர், ஸ்ட்ரெங்தன் ஒன் அனதர் எப்படின்றதான வார்த்தை தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த புத்தி சொல்ல கடவோம், ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்ல கடவோம் என்கிறதான வார்த்தை. உடனே என்ன பண்றது, கூப்பிட்டு வச்சு நீ வந்து நான் இது பாக்குறேன், உனக்கு இந்த புத்தியை நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உட்கார வைத்து சொல்லுகிற புத்தி சொல்லுகிறதே அது குறிக்கல. உங்களுக்கு நான் சொல்ற வார்த்தை புரியும்னு நினைக்கிறேன். எடிஃபிகேஷன், எடிஃபிகேஷன் அப்படின்னு சொன்னா எடிஃபை ஒன் அனதருக்கு சரியான ஒரு தமிழ் வார்த்தையை நீங்கள் தேடுவீர்கள் ஆனால் பக்தி விருத்தின்னு அர்த்தம். புரியுதா? பக்தி விருத்தி உண்டாகும்படியாக நம்ம செய்கிறதான காரியங்கள், நம்ம பேசுகிற காரியங்கள், ஒருவரிடத்திலிருந்து ஒருவர் நம்ம வந்து பெற்றுக்கொள்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, பக்தி விருத்தி உண்டாக்குகிறதான ஒரு காரியம். அப்ப சபை கூடுதலுடைய முக்கியமான காரியம் எடிஃபிகேஷன், பக்தி விருத்தல் அடையும்படியாக. அதுதான் அவர் லிஸ்ட் பண்ணிட்டு வர்றார். நான்காவது சொல்றாரு, நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல கடவும் என்று. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தலைவர், ஹெட் ஆஃப் த சர்ச் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் வரப்போறாரு. அவர் இப்ப உலாவி கொண்டு இருக்கிறார், நம்ம கூடுகிற இடத்துலலாம் உலாவி கொண்டு இருக்கிறார். ஆனால் ஒரு நாள் என்ன பண்ண போறாரு, இந்த தலைவர், சபையினுடைய தலைவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த தன்னுடைய சரீரத்தினாலே தன்னுடைய இரத்தத்தினாலே மீட்டெடுத்ததான இந்த சபைக்காக ஒரு நாள் வரப்போகிறாராம். அப்ப அவர் நம்முடைய மீட்கும்படியாக, தன்னோடு கூட சேர்த்து கொள்ளும்படியாக அவர் வருகிறதான அந்த தருணத்துல நம்ம அப்படியே டிஸ்கனெக்டடா இருந்தோம்னா எப்படி இருக்கும், கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். நம்மளுடைய தலைவர் அப்படின்னு சொன்னா நம்முடைய எஜமான், நம்முடைய தேவனை குறிக்கிறது, அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அது குறிக்கிறது. அப்ப அவர் நம்முடைய தலைவர், தலை அப்படின்ட்டு சொல்லும் பொழுது நாம அவர் வருகிறதான அந்த நாளில் அவரை சந்திக்கும் போது எங்களுக்கெல்லாம் ஒரு கனெக்ஷனே கிடையாது அப்படின்ட்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கனெக்டடா நம்ம காணப்படுவோம் என்று சொன்னால் நம்ம வெட்கப்படுகிறவர்களாக தான் அவருக்கு முன்பாக நிற்க வேண்டியதான சூழ்நிலை உண்டாகும். அப்ப தேவனுடைய பிள்ளைகள் அல்லது பிலீவர்ஸ் என்று சொல்லப்படும் போது அவர்கள் இந்த கூட்டத்திலிருந்து, சபை கூட்டத்திலிருந்து அல்லது சபையிலிருந்து, இந்த கூடுகையிலிருந்து நான் என்ன பெற்றுக்கொள்ள போகிறேன், என்ன பெற்றுக்கொள்ளுகிறேன் என்பது ஒரு பக்கம். அது மாத்திரமே நம்முடைய நோக்கமா இருக்கக்கூடாது. நான் என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியும், என்னால இந்த சபைக்கு என்ன பிரயோஜனம்,
அந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்து நமக்கு காணப்பட வேண்டும் அல்லவா? அதாவது இந்த சபையின் மூலமாக, இந்த கூடுகையின் மூலமாக நான் வந்து என்ன ஆசீர்வாதத்தை நான் பெறலாம் அப்படின்றது ஒரு பகுதி. அஃப்கோர்ஸ் ஒரு ஆசீர்வாதம் தான் இல்லையா? ஆனா அதே நேரத்துல என்னால என்ன ஆசீர்வாதம், சபைக்கோ கூடுகைக்கோ மற்றவர்களுக்கோ என்னால என்ன ஆசீர்வாதம் அப்படின்றதான ஒரு எண்ணம் நமக்குள்ள நிச்சயமாக காணப்பட வேண்டும். இல்லை என்று சொன்னால் அது நம்ம செல்ஃபிஷா நம்ம காரியத்தை யோசிக்கிறோம் என்று ஆகிவிடும். பவுலப்போஸ்தலன் 1 கொரிந்தியர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்துல வரங்களை குறித்து அவர் பேசிக்கொண்டு வரும்போது, ஆவிக்குரிய வரங்களை குறித்து, சபையில கிரியை செய்கிற ஆண்டவர் கொடுக்கிற வரங்களை குறித்து பேசிக்கொண்டு வரும்பொழுது அவர் வந்து முக்கியமான ஒரு ஊமையின் மூலமாக அதை விளக்குகிறார். அந்த ஊமையை மாத்திரம் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்துல 12 27 வரைக்கும் இருக்க வசனங்களை நீங்கள் அப்புறமாக வாசிங்க. அதுல என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், ஆல் மெம்பர்ஸ் ஆர் கனெக்டட் டு த பாடி which is Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்து என்கிறதான சரீரத்துல நம்ம எல்லாம் இணைக்கப்பட்டவர்களாக நம்ம காணப்படுகிறோம் அப்படின்றதான ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு, அல்லது அந்த காரியத்தை குறித்து பேசுறாரு. சரீரத்தில் இணைக்கப்பட்டு இருக்கிறோம் எல்லாரையுமே. அடுத்து ஆல் த மெம்பர்ஸ் ஆர் அண்டர் த ஹெட் ஆஃப் த பாடி which is Lord Jesus Christ. எல்லாருமே, எல்லா அவயவங்களுமே தலைக்கு கீழே செயல்படுகிறது அல்லது இயங்குகிறது. முதல்ல என்ன, எல்லா மெம்பர்ஸுமே, எல்லா பிலீவர்ஸுமே ஒரு சரீரத்துல இணைக்கப்பட்டு இருக்கிறார்கள், கிறிஸ்து என்கிற சரீரத்துல இணைக்கப்பட்டு இருக்கிறார்கள். இரண்டாவது, தலையாகிய கிறிஸ்துவிற்கு கீழே அவர்கள் இயங்குகிறார்கள் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த மெம்பர்ஸ் எல்லாரையும் அப்படி குறித்து சொல்றார். ஆனா எல்லாவற்றை பார்க்கலாம் இன்ட்ரெஸ்டிங்கானது என்ன அப்படின்னு சொன்னா, ஆல் மெம்பர்ஸ் ஆஃப் த பாடி ஷுட் கான்ட்ரிபியூட் டு ஒன் அனதர். ஒவ்வொருவரும் மற்றவர்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த மெட்டபார் அல்லது ஊமையினுடைய முக்கியமான கருத்து. இப்படி சரீரத்துல நிறைய அவயவங்கள் காணப்படுது. ஆனால் அந்த ஒவ்வொரு அவயவமும் பாத்தீங்கன்னா மற்ற அவயம் செயல்படுவதற்கு உதவியாக, ஒத்தாசையாக வந்து பாத்தீங்கன்னா காணப்படுதான். அதனாலதான் அந்த ஊமை எடுத்து அவர் பேசும்போது, we are not only members connected to a body, not only we are under one head, ஒரு தலையின் கீழே இயங்குகிறவர்களாய் மாத்திரமல்ல, ஒவ்வொருவரும் மற்றவர்களுக்கு உதவி ஒத்தாசை செய்கிறவர்களாக, மற்றவர்களுடைய வளர்ச்சியில, அதாவது பக்தி விருத்தியில சந்தோஷப்படுகிறவர்களாக காணப்பட வேண்டும் என்பதுதான் we have to contribute to one another என்கிறதான காரியத்தை குறித்து அவர் பேசுகிறார். பாருங்க, சில வசனத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு வாசித்துறேன். 18வது வசனத்தையும் 25 27 வரைக்கும் மாத்திரம் வாசித்தரலாம். தேவன் தமது சித்தத்தின்படி அவயவங்களை ஒவ்வொன்றையும் சரீரத்திலே வைத்தார். தேவன் தான் வந்து பாத்தீங்கன்னா சூஸ் பண்றாரு. ஒரு ஆதாமை உண்டாக்கும் போது அவனுடைய சரீரத்துல என்னென்ன அவயவங்கள் இருக்க வேண்டும் என்கிறதான காரியத்தை சூஸ் பண்றது யாரு? தேவன் தான். அப்ப நம்முடைய சரீரத்திலையும் தேவன் தான் தமது சித்தத்தின்படி அவயவங்களை வைக்கிறார். 25 வாசிக்கும் போது, சரீரத்திலே பிரிவினை உண்டாயிராமல் அவயவங்கள் ஒன்றை குறித்து ஒன்று கவலையாய் இருக்கும் படிக்கு. கவலையா இருக்குன்னா ஒன்றை குறிச்சு இருந்து உரியா இருக்குதுன்னு அர்த்தம் இல்ல, கான்ட்ரிபியூட் பண்ணத்தக்கதாக, ஒன்று இணைந்திருக்கத்தக்கதாக தேவன் கனத்தில் குறைவுள்ளதற்கு அதிக கனத்தை கொடுத்து இப்படி சரீரத்தை அமைத்து இருக்கிறார். இப்ப சரீரத்தை அமைத்தது தேவன். எல்லாம் புரிந்து கொண்டு வாங்க. ஆலயத்தை அமைத்தது வந்து பாத்தீங்கன்னா கர்த்தர் அப்படின்றதான காரியத்தை சொல்லிட்டே வர்றார். ஆதலால் ஒரு அவயவம் பாடுபட்டால் எல்லா அவயவங்களும் கூட பாடுபடும், ஒரு அவயவம் மகிமைப்பட்டால் எல்லா அவயவங்களும் கூட சந்தோஷப்படும். நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களுமாய் இருக்கிறீர்கள் என்று பார்த்தீங்கன்னா நம்மை குறித்து பேசுறாரு. இதுல முக்கியமா நீங்க என்னதான் வந்து அறிந்து கொண்டிருப்பீர்கள் இந்த ஆலோசனையிலிருந்து அப்படின்னு சொன்னா, கூடுகைக்கான முக்கியமான காரணம் பக்தி விருத்தி அடையும்படி, சபை பக்தி விருத்தி அடையும்படி, அதுல இருக்க ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் தனித்தனி ஆத்மாவும் பக்தி விருத்தி அடைய வேண்டும் என்கிறதான நோக்கத்தில் தான் சபை கூடுதல் என்பது வைக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமான நோக்கம் அது. டோன்ட் மிஸ் திஸ். அதாவது என்ன அப்படின்னு சொன்னா, we should gather to edify one another to become spiritually better Christians. இன்னும் பார்த்தீங்கன்னா தேவன் விரும்புகிறபடி நம்ம நாளுக்கு நாள் வளர்ச்சி அடையும்படியாக, இன்னைக்கு பார்க்கலாம் அடுத்த வருடத்துல இன்னும் நல்ல
கிறிஸ்தவர்களாக, ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களாக வளரும்படிக்காக, அதுதான் பக்தி விருத்தி அப்படின்னு சொல்றது. அதற்காக ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்பது மறக்கக்கூடாது. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா, the Lord is in the midst of our gathering. மத்தேயு 18:20 வாசிக்கிறோம், எங்கே 2-3 பேர் என் நாமத்தினாலே கூடுகிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவிலே நான் இருக்கிறேன் என்றார். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இது நம்ம ரொம்ப ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா எடுத்துடலாம். நம்ம எப்படி யோசித்துருவோம், நம்ம ஸ்பிரிச்சுவலி பேப்டைஸ்டு பர்சனா இருந்தா, அதாவது ஆவியினாலே அபிஷேகத்தை பெற்றிருக்கிற, ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறதானவர்களாக இருந்தால், தேவன் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், ஆனபடினாலே தேவன் உலாவுகிறது எனக்கு பெரிய காரியம் அல்ல என்று சொல்லி நம்மளால ஈஸியா எடுக்க முடியும் இல்லையா? இப்ப தேவன் உலாவுகிற இடம், சபை கூடுகிற இடத்துல 2 பேர் 3 பேர் காணப்பட்டாலும் அந்த இடத்துல அவர் உலாவுகிறார் என்பதை நம்ம ரொம்ப அலட்சியமாக சாதாரணமாக எடுக்க முடியும். யார் தெரியுமா? தேவ ஆவியை பெற்றவர்கள். காரணம் என்ன? அவர்களுக்குள்ளே ஒரு நினைப்பு காணப்படும். என்னன்னா, தேவன் எனக்குள்ளே வாசமாய் இருக்கிறார், ஆனபடினால இது பெரிய விஷயம் அல்ல அப்படின்னு நம்மளால எடுக்க முடியும். அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், தேவன் தான் எல்லா இடத்துலையும் இருக்கிறாரு, எல்லார் மேலும் எல்லாரோடும் இருக்கிறாரு, எதற்காக உங்களுக்குள்ளும் இருக்க வேண்டும்? புரியுதா உங்களுக்கு? தேவன் எல்லா இடத்திலும் நிறைந்து இருக்கிறார் அல்லவா, எல்லாரோடும் இருக்கிறார், எல்லார் மேலும் இருக்கிறார். அப்படி இருக்கும்போது எதற்காக அவர் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும்? உங்களுக்குள்ளே இருக்கிறது விசேஷம். ஏனென்று சொன்னால், அவர் உங்களிடத்துல வரும்போதுதான் நீங்கள் முத்திரையை பெறுகிறீர்கள், தேவ ஆவியை பெற்றீர்கள் என்று சொன்னால் தான் நீங்க பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போக முடியும். அப்ப இது விசேஷம் என்று உங்களுக்கு தெரிகிறது அல்லவா? அதே போல நாம கூடுகிற இடத்துல தேவன் உலாவுகிறார் என்பது விசேஷமான காரியம். நன்றாக அது புரிய வேண்டும். அப்ப என்னுடைய பிள்ளைகள் எங்கெல்லாம் 2-3 பேர் கூடுகிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே நான் உலாவுகிறேன் என்று சொல்லுகிறதான காரியத்தினுடைய முக்கியத்துவம் நமக்கு புரிய வேணும். ஏன்னா எப்பயுமே நான் எங்க போனாலும் தான் என் கூட தேவன் இருக்கிறாரு, என் அருகில இருக்கிறாரு, என்னை பார்த்து கொண்டு இருக்கிறாரு. எதற்காக நான் கூடுகிற இடத்துல அவர் உலாவு வேண்டும், அல்லது அவர் உலாவுகிறார் என்பதற்காக நான் எதற்காக கூட வேண்டும் என்று நாம் நினைப்போம் என்று சொன்னால், நமக்கு வந்து அடிப்படையான சில காரியங்கள் முக்கியத்துவம் புரியவில்லை என்று சொல்லி அர்த்தமாகிவிடும். அப்ப டோன்ட் மிஸ் திஸ். ஏன் அப்படி சொன்னா, நம்ம கூடுகிற ஃப்ரைடே அல்லது சண்டே மட்டும்தான் தேவன் உலாவுகிறார் நினைச்சானா, அப்ப இங்க உலாவலையா? அப்ப எங்கெல்லாம் நம்ம அவருடைய நாமத்தினாலே கூடுகிறோமோ அங்கெல்லாம் நமக்கு என்ன வேணும்? பயபக்தியோடு கூட கர்த்தர் என் மத்தியிலே, எங்கள் மத்தியிலே உலாவுகிறார், என்னை கண்ணோக்கி பார்க்கிறார், என்னுடைய சிந்தனைகளை அறிந்திருக்கிறார் என்கிறதான அந்த உணர்வு என்ன பண்ணணும்? நமக்கு காணப்படணும். அப்ப இந்த ஆட்டிடியூடே சேஞ்ச் ஆகணும். என்ன அப்படின்னா, இது சபை கூடுதல், ஒரு ப்ரேயர் மீட்டிங் வைக்கிறாங்க, அதுக்கு பேர் என்னமோ வைக்கிறாங்க, என்னது? ப்ரேயர் மீட்டிங்கு, உபவாச ஜெபம், மென்ஸ் ப்ரேயரு, விமென்ஸ் ப்ரேயரு, ஃபேமிலி ப்ரேயரு, ஏதோ ஒன்று வைக்கிறாங்க. ஏன்னா ஒரு டைட்டில் வேணும். ஆனால் அது ஒரு சபை கூடுதல். அப்ப அதற்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோமா அப்படின்னு சொல்லி பார்த்தா, அதற்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை அப்படின்னா, நாம நினைக்கிறோம் வாரத்தில் ஒரு நாள் கூடுகிறது மட்டும்தான் சபை கூடுதல் என்று சொல்லி நம்முடைய மனதிலே பதிந்து விட்டபடினாலே அதை நம்ம பெருசா என்ன பண்றது இல்லை, எடுக்கிறது இல்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நாட்கள் எவ்வளவாய் சமீபித்து இருக்கிறதோ. இப்ப நேற்றைய பார்க்கலாம், இன்றைக்கு கர்த்தருடைய வருகை சமீபித்து இருக்கிறதா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆமா. என்ன அர்த்தம்னா, ஒரு நாள் போயிடுச்சு இல்ல. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா, பாஸ்ட்ல வந்ததான கர்த்தரை குறித்து பேசல, பாஸ்ட்ல வந்தவர் திரும்பவும் ஃபியூச்சர்ல வரப்போகிறார் என்பதை குறிக்கிறது. அப்போ ஒவ்வொரு நாளும் கடந்து போகும்போது அவருடைய நாள், வருகையின் நாள் சமீபம் என்பது ஷியோர் தானே. அப்போ அதுதான் குறித்து சொல்றாரு. அப்போ ஒவ்வொரு நாளும் நீங்க அதிகமான இன்ட்ரெஸ்ட் எதுல காமிக்கணும்? பக்தி விருத்தி அடைகிறதுல காண்பிக்கணும். உங்களுடைய கூடுகையை நீங்க என்ன பண்ணக்கூடாது? விட்டுலக்கூடாது. நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஃபோக்கஸை வேறு விதமாக நீங்க ஷிஃப்ட் பண்ணிடக்கூடாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். கற்றுக்கொள்ளுகிறதான பக்தி விருத்தி அடைகிறதான காரியம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப கர்த்தர் அவன் கூடும்போது அவர் உலாவுகிறார், அந்த இடத்துல அவர் அசைவாடுகிறார், நம்ம செய்கிற காரியங்களை பார்க்கிறார். என்னெல்லாம் நம்ம கற்றுக்கொள்கிறோம், ஒருவரை பார்த்து ஒருவர் என்ன கற்றுக்கொள்ளுகிறோம், எப்படி எடிஃபை ஆகிறோம் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா கர்த்தர் பார்க்கிறவர் இருக்கு. அதை மிஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி டோன்ட் மிஸ் திஸ். லார்ட் ஜீசஸ் taught those who wanted to follow or hear him. உண்மையாகவே அவரை வந்து பாத்தீங்கன்னா ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றினவர்களுக்கு அவர் கற்றுக் கொடுக்கிறவராய் காணப்பட்டார் என்று வேதத்திலே வாசிக்கிறார். அது தேவன் மனிதனாக இந்த பூமியில உலாவின போது. மார்க்கு 4:9-12 வரைக்கும் இப்படி வாசிக்கிறோம். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று அவர்களுக்கு சொன்னார். அதனுடைய அர்த்தம் என்ன? நேரா பார்த்தா அதனுடைய அர்த்தம் என்னன்னா, காது கேட்டுச்சுன்னா கேளு அப்படின்னு அர்த்தம்.
ஆனா அதனுடைய ஞான அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, உனக்கு வாஞ்சை இருந்தா, உனக்கு விருப்பம் இருந்தா நீ கேளு, இல்லைன்னா விட்டுரு. அதன் அர்த்தம். அப்ப கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று அவர்களுக்கு சொன்னார். அவர் தனித்திருக்கிற போது 12 கூட அவரை சூழ்ந்திருந்தவர்கள் இந்த ஊமையை குறித்து அவரிடத்தில் கேட்டார்கள். ஒரு ஊமையின் மூலமா பேசினார். அந்த ஊமையை குறித்து தனித்திருந்த போது என்ன பண்றாங்க, கேட்கிறார்கள். அதற்கு அவர், தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது. புறம்பே இருக்கிறவர்களுக்கோ இவைகளெல்லாம் ஊமைகளாக சொல்லப்படுகிறது. அவர்கள் குணப்படாதபடிக்கும், பாவங்கள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதபடிக்கும், அவர்கள் கண்டும் காணாதவர்களாகவும் கேட்டும் உணராதவர்களாகவும் இருக்கும்படி இப்படி சொல்லப்படுகிறது என்றார். அப்படியானால் வாஞ்சை இல்லாதவர்கள், அதாவது பக்தி விருத்தி அடைய வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி விருப்பப்படாதவர்கள் ரட்சிக்கவே பட முடியாது என்று ஆண்டவர் சொல்றார். திரும்ப வாசிக்கிற அந்த வார்த்தையினுடைய கருத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. என்ன இப்படி பேசுறாருன்ற மாதிரி நமக்கு தோணும். ஆனா அவர் சொல்றாரு, இந்த ரகசியத்தை, அதாவது தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்துல தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள எப்படி பிரவேசிக்க முடியும், அதை குறிச்சுதான போதனை என்ன என்கிறதான ரகசியம் நீங்க அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது. புறம்பே இருக்கிறவர்களுக்கோ இவைகளெல்லாம் ஊமையாக சொல்லப்படுகிறது. எல்லாருக்கும் ஊமையா தான் சொல்லப்பட்டது. ஆனால் அந்த ஊமையினுடைய கருத்தை அறிய சிலர் விரும்புகிறார்கள். ஆனால் புறம்பே இருக்கிறவர்கள் ஏதோ கேட்டாங்க, ஏதோ ஒருத்தன் வந்தான், ஒருத்தன் விதைச்சான், அந்த விதை இப்படி எல்லாம் இருக்கும் அப்படின்றதான காரியம் நமக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, யோசிச்சுட்டே போயிருப்பாங்க. விவசாயி ஏன் இவன் கல் இருக்கிற இடத்துல போயிட்டு விதைச்சான், வழி இருக்கிற ஏன் விதைச்சான், ஏன் இந்த சீடெல்லாம் வேஸ்ட் பண்ணான் அப்படின்னு ஏதாவது சிந்திச்சுட்டு போயிருப்பாங்கல்ல. கருத்து அது அல்ல. கருத்து என்ன அப்படின்னு சொன்னா, கர்த்தருடைய வார்த்தை எப்படி அவனுக்குள்ளாக, ஒரு மனிதனுக்குள்ளாக இறங்க முடியும், அது செயல்பட முடியும், எப்படி அந்த மனிதனை மாற்ற முடியும், அந்த மனிதனை பரலோக ராஜ்யத்துக்கு நேராக திருப்பி அவனை கொண்டு போக முடியும் என்பதுதான் ஊமையினுடைய கருத்து, இல்லையா? அப்ப அதை விதைக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நம்முடைய தெய்வம் அதை செய்கிறார் என்றது அந்த ஊமைக்குள்ளாக காணப்படுகிறது. அப்ப இதை பாத்தீங்கன்னா சிலர் சாதாரணமாக எடுத்துக்கொண்டு போகிறார்கள். ஆனால் அருகில இருக்கிறவர்கள் அதை கேட்க விரும்புகிறார்கள். ஆனபடினால ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு அருளப்பட்டது, புறம்பே இருக்கிறவர்களுக்கு அருளப்படல, அவர்கள் குணப்படாத. ஏன் அருளப்படல சொல்றாரு, அதையும் அவர்கள் குணப்படாதபடிக்கும், பாவங்கள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதபடிக்கும், அவர்கள் கண்டும் காணாதவர்களும் கேட்டும் உணராதவர்களும் இருக்கும்படி இப்படி சொல்லப்படுகிறது அப்படின்றார். அப்படியானால் அவர் பேசுகிறதான அந்த கருத்து என்ன என்று புரியவில்லை என்றால் அதை விசுவாசிக்க முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. அது நிமித்தமாக அது என்ன பர்பஸ்க்காக கொடுக்கப்படுது அப்படின்னு சொன்னா, பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவர்கள் குணமடையும்படிக்காக, ரட்சிக்கப்படும்படிக்காக கொடுக்கப்படுகிறது. ஆனால் அந்த பர்பஸ் பார்த்தோன்னா அவருடைய வாழ்க்கையில நடக்கல அப்படின்ட்டு ஆண்டவர் சொல்றாரு. அப்ப டோன்ட் மிஸ் திஸ் பாயிண்ட். இந்த தெய்வம் இன்றைக்கும் கூட யாரெல்லாம் விரும்புகிறார்களோ அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிற, யாரெல்லாம் பக்தி விருத்தி அடைய வேண்டும் நானு அப்படின்னு விரும்புகிறாரோ அவர்களுக்கெல்லாம் கற்றுக் கொடுக்க விரும்புகிறவராக அவர் காணப்படுகிறார். அதனால்தான் அந்த வார்னிங் கொடுக்கப்படுது. என்ன அப்படின்னா, சபை கூடுதலை சிலர் விட்டு விடுகிறது போல. அப்படியானால் சிலர் பாத்தீங்கன்னா நாள் ஆகும்போது சபை கூடுதலை விட்டு விடுவாங்க. ஆரம்பத்துல எப்படி இருக்கும், ஆரம்பத்துல சபை கூடுதல் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நாட்கள் ஆக ஆக சோர்வு உண்டாகிறதும், நாம தளர்ந்து போகிறதும் இயற்கையாக காணப்படுகிறது. அப்படி பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, நாள் ஆகும்போது அப்படியே அவர்கள் அலூஃபா, அப்படியே தனியா அப்படி ஒதுங்கிடுவாங்க. அதுக்கு பல காரணம், சோர்வுகள் உண்டாக்குறபடினால. யூ ஹாவ் டு ஸ்ட்ரெங்தன் யுவர் செல்ஃப். நீங்க தான் என்ன பண்ணிக்கணும், உங்களை நீங்க தான் பலப்படுத்திக்கணும். அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. தாவீது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு டைம்ல அவன் தனியா உணர்ந்த போது, எல்லாம் உலகமே தனக்கு விரோதமாக எழும்பி செயல்படுகிறதாக உணர்ந்த போது அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். இதுதான் நமக்கு சோர்வு உண்டாகும். பாத்தீங்கன்னா இருந்த மாதிரியே பாத்தீங்கன்னா தொடர்ந்து சபை காரியங்கள் அதே மாதிரி இருக்காது. ஏன் அப்படின்னு சொன்னா, சிலர் விட்டு விடுவாங்க. அவருடைய எதிர்பார்ப்புகளின்படி சபை கூடுதல் இல்லாத போது, தன்னுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட காரியங்கள் எதிர்பார்ப்பின்படி நடவாத போது சபை கூடுதலை என்ன பண்ணுவாங்க, என்னப்பா போன வருஷம் வந்த மாதிரி தானே அப்படியே இருக்குது, என்னுடைய வாழ்க்கையில ஒன்றும் மாற்றம் இல்லையே என்று சொல்லி அவர்கள் என்ன பண்ணுவாங்க, அதை விடுகிறவர்களா இருப்பாங்க. வேதம் என்ன சொல்கிறது தெரியுமா, அடுத்த வருஷம் சபை கூடுதல் இன்னும் அதிகமா காணப்படணும், இன்னும் உற்சாகமாய் நீ என்ன பண்ணணும்,
காணப்படணும். அது யாரோ வந்து உனக்கு இந்த ஸ்ட்ரென்த்தை தர மாட்டாங்க. யூ ஹாவ் டு ஸ்ட்ரென்தன் யுவர் செல்ஃப் இன் யுவர் லார்ட். உன்னுடைய கர்த்தருக்குள்ள நீ உன்னை திடப்படுத்திக் கொள்ளு, அவர் உதவி செய்கிறவராக இருப்பார். அப்ப இதுதான் நாம் அங்க கற்றுக்கொள்ளுகிறோம். ஆனபடினால்தான் அப்படிப்பட்டதான ஒரு எச்சரிப்பு கொடுக்கப்படுகிறது. என்னன்னா, நாட்கள் நெருங்கும் பொழுது சிலர் வந்து என்ன பண்றாங்க, சபை கூடுதலை விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாம ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப நாம் வாழ்கிறதான என்ன சொல்ல வருகிறார், நாம் வாழ்கிறதான காலத்தை குறித்தான நிதர்சனத்தை குறித்து அவர் பேசுகிறார். கடைசி காலம் வந்து வரும்பொழுது எப்படியாக இருக்கும் அப்படின்ட்டு நம்ம வாழ்கிறதான காலத்தை குறித்து பேசுகிறார். கடைசி காலத்துல சபை கூடுதல் என்பது நான் சொன்னதை போல அதிகமாக என்ன பண்ணியிருக்கணும், ஆகணும். ஆனா எப்படி ஆகிறது என்று சொன்னால், சபை கூடுதல் குறைய ஆரம்பிக்கிறது. இல்லை என்று சொன்னால் பெருங்கூட்டமாய் கூடுகிறார்கள். என்ன காரணத்துக்காக கூடுகிறார்கள் என்பதையே அறியாத கூடுகிறதான ரெண்டு ஒன்று தானே. இப்ப சபை கூடுதல் குறைந்து போனாலும் பிசாசுக்கு அந்த அவனுடைய நோக்கம் நிறைவேறுகிறது. பெரும் கூட்டமாய் கூடி ஆண்டவர் எதற்காய் சபை கூடுதலை வைத்திருக்கிறார் அடிப்படை நோக்கம் அறியாதவர்களாக செயல்பட்டாலும் பிசாசுக்கு அவனுடைய பர்பஸ் வந்து நடக்குது. ஒன்று, தேவ பிள்ளைகள் சபை கூடுதலை அலட்சியமாக எண்ணி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா விட்டு விடுகிறார்கள். அந்த வார்த்தையை தான் அவர் சொல்றார். அல்லது பெருங்கூட்டமாக கூடுகிறார்கள், ஏன் கூடுகிறோம் என்று அறியாமல் கூடுகிறார்கள். இல்லை என்றால் கூடுகிறார்கள், சபை கூடி எல்லாவற்றையும் சம்பிரதாயமாக செய்கிறவர்களாக காணப்படும். எல்லாவற்றையுமே சம்பிரதாயமா வந்து செய்கிறவர்களாக காணப்படுறாங்க. இது வேதத்தின் அடிப்படையில் செய்யறோமா, இப்படி செய்யணுமா, இதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரா? ரொம்ப சிம்பிள். எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம அந்த ஆர்டரை நீங்க சேஞ்ச் பண்ணீங்கனாலே பிசாசு வந்து சக்சஸ்ஃபுல்லா அந்த இடத்துல வந்துடுறான் அப்படின்னு அர்த்தம். சபை தானே, சபை கூடுதல் தானே, இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆர்டரை கர்த்தர் வச்சிருக்கிறாருல, எதை முக்கியத்துவப்படுத்துகிறாரு என்பதை அறியாதவர்களாக நாம செயல்பட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக பிசாசு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதுல அவன் அட்வான்டேஜ் எடுக்கிறவனாக அவன் காணப்படுகிறான் என்பதை நம்ம மறந்து போக கூடாது. அப்ப காரியம் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து ஆராதிக்க கூடாதா அப்படின்றதான ஒரு கேள்வி வருது இல்ல. அப்படி அல்ல. முக்கியமான நோக்கம் என்னவான்னா, நாம பக்தி விருத்தி அடைகிறதற்காக கூடுகிறோம். கூடினால் நம்ம என்ன பண்ணணும், நம்ம கூடினால் நிச்சயமா ஆராதிக்கணும். அப்படித்தானே? நான் போன வாரம் உங்களுக்கு ஒரு ஞாபகம் இருக்கும், நான் ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்டேன். எகிப்திலிருந்து தன்னுடைய ஜனங்களை ஆண்டவர் கொண்டு வரும்போது ஒரு வார்த்தையை சொல்றார், வனாந்திரத்தில் என் ஜனங்கள் என்னை ஆராதிக்கும்படி அவர்களை அனுப்பிவிடுன்னு சொல்லு அப்படின்றார். நான் உங்கள்கிட்ட கேட்டேன், அவர்களை வனாந்திரத்திலே அல்லது ஆராதிக்கிறதற்காக அவர்களை ஆண்டவர் அழைத்தாரா அல்லது அவர் அழைத்து விடுவித்தபடினால் ஆராதிக்கிறார்களா என்று ஒரு கேள்வியை கேட்டேன். ஏன்னா வசனம் வந்து நேரா என்னதான் ஒரு காரியத்தை சொல்லுது, வனாந்திரத்துல அவர்கள் வந்து என்ன பண்ணணும், அவரை ஆராதிக்கணும், அதுக்காக வெளியில கொண்டு வான்றார். அப்ப அழைத்தபடியால் ஆராதனையா அல்லது அழைப்பே ஆராதனைக்காகவா? நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆட்டிடியூட் கரெக்டா இருக்கணும், கரெக்டா புரியணும். என்னன்னா விடுவித்தபடினால் தான் ஆராதனை. அப்ப விடுதலை தான் பாத்தீங்க அப்படின்னா முக்கியம், ரட்சிப்பு தான் முக்கியமே ஒழிய ஆராதனை வந்து பாத்தீங்கன்னா விடுவித்தவர்கள் எல்லாரும் செய்ய வேண்டியதான ஒரு காரியம் என்பது நமக்கு புரிய வேண்டும். அதே போலதான் சபை கூடுதலுக்கு நிறைய காரணங்கள் காணப்படலாம். ஆனா முக்கியமான பர்பஸ் நம்ம மறந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவோம், மற்ற எல்லாத்துக்கும் அதிக முக்கியத்துவத்தை கொடுத்து பக்தி விருத்தி அடைய வேண்டும், நான் வளர வேண்டும், என்னுடைய ஆத்மா ஆண்டவர் விரும்புகிறபடியான சேஞ்சஸ் அதற்குள்ளாக வர வேண்டும் என்பதை நம்ம மறந்து போயிட்டோம் அப்படின்னு சொன்னா அர்த்தமே இல்லாதபடிக்கு ஆயிடும். ரொம்ப சிம்பிளா பிசாசு விரும்புகிறபடி நம்ம வேலைகளை செய்ய ஆரம்பிக்கிறோம் என்று சொல்லி அர்த்தம், அல்லது நம்முடைய அறியாமையை அவன் பயன்படுத்தி கொள்ளுகிறான் என்று சொல்லி அர்த்தம். ரொம்ப சிம்பிள். என்ன அப்படின்னு சொன்னா, ஆவிக்குரிய பக்தி விருத்தி அடைவதற்காக தான் அசம்பிளி அல்லது சர்ச்சு. ஆனால் நம்ம கூடினா என்ன பண்ணணும், நிச்சயமா கூடுகிற இடத்துல அவர் ஆராதித்து தான் ஆகணும். ஏன்னா ஆராதிக்காம என்ன பண்ண முடியாது. இப்ப நீங்க ஒரு வேலையை கேட்கலாம், அதாவது துதிகளின் மத்தியில அவர் வாசம் பண்ணுகிறவர், துதிகளுக்கு பாத்திரராய் இருக்கிறாரே அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆமா, என்ன அப்படின்னு சொன்னா, அவர் துதிக்கு பாத்திரராய் இருக்கிறபடினாலே அவருடைய நாமத்துல கூடினா துதி என்பது நிச்சயமாக அங்க உண்டாக வேண்டும். ஆண்டவர் தான் சொல்லிட்டாரு, நீங்க அவருடைய நாமத்தினாலே கூடினா அங்க நான் இருக்கிறேன் அப்படின்றாருல.
நீங்க அவருடைய நாமத்தினாலே கூடினா உங்களுடைய வாயிலே துதி வருவதற்கு முன்பாக ஆண்டவர் அங்கே உண்டு என்பது நமக்கு என்ன பண்ணணும், புரியணும். ஆனபடினால் நான் போய் துதித்தால் தான் அங்க ஆண்டவர் இருக்கிறாரு, அங்க ஆண்டவர் அசைவாடுகிறார் என்கிற எண்ணமே முதலாவது தவறான எண்ணம். அப்படி ஒரு எண்ணம் காணப்பட்டுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், கூப்பிடுவோம், ஆண்டவரே வாங்க சீக்கிரமா எங்க மத்தியில உலாவுங்க அப்படின்னு நம்ம கூப்பிட்டு இருப்போம். அதுல அர்த்தம் இல்லாததானே ஒரு காரியமாக மாறிவிடும். அப்ப நம்முடைய எண்ணம் ஆட்டிடியூட் எப்படி காணப்படுது என்பது நமக்கு புரிய வேண்டும். சரி, ஓகே, we don't go to church simply to worship, but we want to worship and we should worship when we go. ஆண்டவர் எகிப்துல இருந்து விடுதலை ஆக்கினால் ஆராதனை வனாந்திரத்துல, ஆண்டவர் விடுதலை ஆக்கலன்னா வனாந்திரத்துல எப்படி ஆராதனை பண்ண முடியும்? அப்ப சபைக்கு பாத்தீங்கன்னா ஆராதிக்கிறதற்காக போகிறதல்ல, சபை கூடுதல் என்றால் அந்த இடத்துல ஆராதனை இருக்கும். அடுத்து நீங்க கேட்ட மாதிரி எல்லா காரியமும் காணப்படும். தேவ செய்தியை கேட்கிறதற்காக சபைக்கு போறோம் அப்படி கூட நம்ம நினைச்சிட்டு இருக்கோம்ல. தேவ செய்தியை கேட்கிறதுக்காக சபைக்கு போகல, நம்ம கூடினால் தேவ செய்தி அங்க இருக்கும். நம்ம பக்தி விருத்தி அடையிறதுக்கு தான் போகிறோம். தேவ செய்தியை கேட்கிறதற்காக, புத்திமதியை கேட்கிறதற்காக, அதற்காக சபைக்கு போகல. நம்ம எதுக்கு தான் சபைக்கு போறோம்? நம்ம பக்தி விருத்தி அடைகிறதற்காக. இப்ப நீங்க இப்படி வாசித்திருப்பீங்க, என்ன அப்படின்னா, யார் சபையிலே கூட்டப்படுகிறார்கள் அப்படின்னு வாசித்திருப்பீங்க? ரட்சிக்கப்பட்டவர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தருடைய வார்த்தையை சபைக்கு கேட்டல்ல, வெளியிலே கேட்டு அதை ஏற்றுக்கொண்டவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள், தேவ பிள்ளைகள். அவர்கள் சபைக்கு வருகிறார்கள். சபைக்கு வரும்போது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் அவர்களை குறித்து? நீங்க மத்தேயு 28 நீங்க போய் வாசிக்க முடியும். என்னன்னா, நீங்க போய் உலகம் எங்கும் போய் சகல ஜாதியையும் சீஷராக்கி. அப்படின்னு அர்த்தம். சீஷராக்கினா போய் நீங்க என்ன பண்ணுங்க, சத்தியத்தை அறிவித்து அவர்கள் என்னை ஏற்றுக்கொண்டார்கள்னா அவர்கள் என்னுடைய சீஷர்கள், என்னை பின்பற்றுகிற சீஷராக்கி அவர்களுக்கு என்ன பண்ணுங்க, நீங்க ஞானஸ்தானம் கொடுத்து. எங்க ஞானஸ்தானம் கொடுப்பீங்க? சபைக்கு வந்தா ஞானஸ்தானம் கொடுப்பீங்க, இல்லைன்னா வெளியில ஞானஸ்தானம் கொடுத்து உள்ள கொண்டு வருவீங்க இல்லையா? ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கற்பித்த எல்லா கட்டளைகளையும் என்ன பண்ணுங்க, நீங்க அவர்களுக்கு கை கொள்ளும்படி உபதேசங்களாக அவர்களுக்கு என்ன பண்ணணும், நீங்க போதிக்க வேண்டும். அப்ப என்ன சொல்றாரு ஆண்டவர்? அவர்கள் புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல அவர்கள் உள்ள பக்தி விருத்தி அடைய வேண்டும், அவர்கள் சபைக்குள்ள வளர வேண்டும் என்று ஆண்டவர் சொல்றார். கொண்டு எல்லாரையும் ஒன்னா சேர்ந்து நீங்க ஆராதிங்க சொல்லிக்கலாம்ல. அப்படி அல்ல. நாம சேர்ந்தோம் ஆராதிக்கிறோம், நம்ம சேர்ந்தால் பாடுகிறோம், நம்ம சேர்ந்தால் என்ன பண்றோம், ஜெபிக்கிறோம். இதெல்லாம் கூடுகிறபடியினால் நடக்கிற காரியங்கள். ஆனா கூடுகிறதற்கே ஒரு காரணம் உண்டென்றால் அது என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம பக்தி விருத்தி அடைவதற்காக, எடிஃபிகேஷனுக்காக என்று சொல்லி வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். சரி, டு அண்டர்ஸ்டாண்ட் கிளியர்லி என்ன அப்படின்னா, நாம இது கற்றுக் கொடுக்க வேண்டியதான காரியமா ஆராதனை. இப்ப நமக்கு சபையில ஆராதனைக்கு ஒரு டீம் இருக்காங்க இல்லையா? அவங்க எதுக்காக இருக்கிறாங்க? உங்களுக்கு ஆராதிக்க கற்றுக் கொடுக்க முடியுமா? அவங்க உங்களை இன்ஸ்பயர் பண்றதுக்கு, அவ்வளவுதானே. நீங்க அவர்களை பார்த்து ஏவப்படும்படியாக துதிக்கிறதற்கும் ஆண்டவரை போற்றுவதற்கும் பணிந்து கொள்வதற்கும் ஏவப்படும்படியாக தான் பார்த்தீங்கன்னா அவர்கள் வைக்கப்பட்டு இருக்கிறார்கள். அதே மாதிரி ஜபத்தை நடத்துறது யாராவது நடத்துறாங்கல்ல, நம்ம சபையில பார்த்துருப்பீங்கல்ல. அவங்க உங்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்குறாங்களா? என்னன்னா நீங்க என்ன பண்ணலாம், அவர்களை பார்த்து ஏவப்பட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், ஜெபிக்கலாம். ஏன்னா ஜெபம் என்பது கற்றுக் கொடுக்க முடியாது, ஆராதனை என்பதும் கற்றுக் கொடுக்க முடியாது. அது நன்றாக நமக்கு புரியணும். நம்ம என்ன பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம்ஸ் எல்லாம் மாற்றி ஆராதிக்க நீ கற்றுக்கொள்ள வேண்டும், ஜெபிக்க நீ கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், சொல்லலாம். என்னன்னா கைட் பண்ணலாம். எப்படின்னா வேதத்துல இருக்கிறபடி நீ இப்படியாக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. ஆண்டவர் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்னை சொன்னார். என்ன அப்படின்னா, உன்னுடைய ஜெபத்துல கர்த்தருடைய சித்தம் என்பது முக்கியமாக காணப்பட வேண்டும். அதுக்கப்புறம் உன்னுடைய விருப்பத்தை ஆண்டவர்கிட்ட நீ சொல்லு என்று சொல்லி ஒரு பேட்டர்னை கற்றுக் கொடுத்தாங்களே வழி, நீ இப்படி எல்லாம் ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்களா? ஜெபிக்கணும்னா நீ பாவ மன்னிப்பை பெற்றிருக்க வேண்டும், நீ மற்றவர்களை மன்னிக்கிறவனா இருக்க வேண்டும், தேவனுடைய சித்தம் என்பதை அறிந்து அந்த சித்தம் உன்னுடைய வாழ்க்கையில நடக்க வேண்டும் என்று விரும்ப வேண்டும். அப்படித்தானே? இப்ப இந்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா அந்த ஜெபம் என்றதான பேட்டர்ன்ல சொல்லி கொடுத்தாங்களே ஒழிய வேற ஜெபத்தெல்லாம் என்ன பண்ண முடியாது, யாருக்கும் கற்றுக் கொடுக்க முடியாது ஆக்சுவலா. ஏன்னா ஜெபமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். நீங்க பண்ணீங்கனாலே ஒரு ப்ராப்பரான ப்ரேயரை நீங்க ஆவியில நிறைந்து பண்ணீங்கன்னா, நீங்க நேற்று பண்ண மாதிரி இன்னைக்கு பண்ண மாட்டீங்க. உங்களுக்கே தெரியும் வித்தியாசமா
அந்த ஜெபம் நடக்கிறதும் உங்களுடைய வார்த்தைகளை நீங்கள் ஏறெடுக்கிறதும் விண்ணப்பங்களும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆச்சரியமான காரியமாக இருக்கிறது. உங்களுக்கு புரிந்து கொள்வதற்காக நான் சொல்லுகிறேன். இப்போ நம்முடைய பிள்ளைகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. புதிதாக பிறக்கிறதான அந்த குழந்தைக்கு பால் கொடுக்க கற்றுக் கொடுக்க முடியுமா? பால் கொடுக்கலாம். பால் கொடுக்க கற்றுக் கொடுக்க முடியுமா? தாய் தான் பார்த்தீங்கன்னா பால் ஊட்டினாலும் கூட அந்த பிள்ளையை குடிக்க வைக்கிறதுக்கு தாயால ஃபோர்ஸ் பண்ண முடியாது, அப்படிதானே? அதே மாதிரி அந்த பிறந்த குழந்தை கண்களை திறந்து பார்க்குது இல்ல, அது திறக்கிறதுக்கு டைம் ஆகுதுன்னு நீங்க இப்படி பிடிச்சிருக்கிறீங்களா? அது ஆட்டோமேட்டிக்கா திறக்கும்ல அந்த பிள்ளை. அதே மாதிரிதான் அந்த பிறந்த குழந்தை வந்து அது தவழறதுக்கு நீங்க சொல்லி கொடுக்குறீங்களா? நீங்க என்னதான் திருப்பி போட்டீங்கனாலும் அது வந்து பாத்தீங்கன்னா பெறலாது. ஆட்டோமேட்டிக்கா அதுவே ஒரு டைம் வரும்போது அதுக்கு ஸ்ட்ரென்த் வரும்போது, அதே மாதிரி ஒரு 6 மாசம் ஆச்சுன்னா அது என்ன பண்ணும்? உட்காரும். 5 மாசத்துல என்ன பண்ணலாம்? நீங்க எல்லாம் ஃபுல்லா சைட்ல எல்லாம் சப்போர்ட் தலையாரெல்லாம் வைத்து உட்கார வைக்கலாம். அப்படி உட்காரும், இப்படி சாயும், டொப்புன்னு விழும். ஆனா 6 மாசம் ஆன பிறகு பாத்தீங்கன்னா அது ஸ்ட்ரைட்டா உட்காரும் இல்லையா? அதே மாதிரி அது எழுந்து நிற்கிறது, நடக்கிறது, இதெல்லாம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நடை பழகி கொடுக்குறோம் அப்படிலாம் நினைப்போம் நம்ம. ஆக்சுவலா அப்படி கிடையாது. அதுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் வரும் காலில். அப்போ ஆட்டோமேட்டிக்கா அது எழுந்து நிற்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் வைக்கும். நம்ம வேணா கை பிடிச்சி என்ன பண்ணுவோம்? கூட்டு போவோம். அதுக்கப்புறம் ஓடுறதுக்கு நீங்க தான் சொல்லி கொடுக்குறீங்களா? ஆக்சுவலா நம்ம அப்படி நினைத்து கொள்ளுகிறோம். பால் ஊட்ட நம்ம தான் கற்றுக் கொடுக்குறோம், பிள்ளைக்கு இதெல்லாம் கற்றுக் கொடுக்குறோம் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். ஆனா அப்படி கிடையாது. இயற்கையாகவே நடக்கிறதான காரியங்கள் அப்படித்தான் ஆராதனை என்பதும். அதாவது உண்மையாக கர்த்தரை ஏற்றுக்கொண்டிருக்கிறதான மனுஷன், அந்த பிள்ளை ஆண்டவருக்கு வந்து நன்றி செலுத்துகிறதான காரியம் என்பது அது வந்து இயற்கையாக ரட்சிக்கப்பட்ட அந்த பிள்ளைக்கு வருகிறதான காரியம். அதே மாதிரிதான் ஆண்டவர்கிட்ட கேட்கிறதான காரியம். ஆண்டவர்கிட்ட இப்படி கேட்கணும் அப்படி கேட்கணும்னு ஃபார்மேட்டு இதெல்லாம் கிடையாது. அது வந்து பாத்தீங்கன்னா அவர்கிட்ட என்ன வேணுமோ அது கேட்கும், தன்னுடைய குறைகளை சொல்லும், எனக்கு இது விருப்பம்ன்றதை சொல்லும், ஆண்டவர்கிட்ட தெரியப்படுத்துகிறதான காரியம், எதிர்பார்க்கிறதான காரியம் தான் இது ஜெபம் இல்லையா? சரி, ஓகே. அடுத்ததாக பாத்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்துல பவுல் அப்போஸ்தலன் வந்து பாத்தீங்கன்னா அந்த சபை கூடுதலுடைய அந்த ஒழுங்கை பற்றி வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக அதுல விவரிக்கிறத பார்ப்பீங்க. என்ன அப்படி சொன்னா, நல்ல ஆவியில நிறைந்ததான வரங்களை பெற்றதான சபையாக இந்த கொரிந்து சபை காணப்பட்ட போதும் கூட பவுல் அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய காரியங்களை வந்து அவர் கற்றுக் கொடுக்கிறார். என்ன அப்படின்னா, எப்படி வந்து ஒரு ஒழுங்கு காணப்படணும் சபையில அப்படின்ட்டு சொல்லி கொடுக்கும்போது, நீங்க எப்படி வந்து ஆராதிக்கணும், எப்படி நீங்க வந்து பணிந்து கொள்ளணும் அப்படின்ட்டு அவர்களுக்கு அதுல ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனையும் அவர் கொடுக்கவே இல்லை. உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா ஆராதனை அங்க பிரச்சனையே இல்லை. அவர்கள் ஆண்டவருடைய நாமத்துல கூடினால் அவர்கள் ஆராதிக்கணும், ஆராதனை பாடல்கள் இதெல்லாம் பிரச்சனையே இல்லை, ஒழுங்கா போகுது. ஆனா மற்ற காரியங்கள்ல வரங்களை பயன்படுத்துகிறதான காரியங்கள் இதுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் அங்க காணப்படுகிறத நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பாப்பீங்க. ஆராதனை பணிந்து கொள்ளுதல் என்கிற ஒரு வார்த்தையை எங்கதான் பயன்படுத்துறாருன்னா 24, 25வது வசனத்துல. அது கூட யாருக்கு பயன்படுத்துறாரு? அவிசுவாசிக்கு பயன்படுத்துகிறத நீங்க பாப்பீங்க. 24, 25 பாருங்க. எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லுகையில் அவிசுவாசி ஒருவன் அல்லது கல்லாதவன் ஒருவன் அப்படின்னா அறியாதவன் அல்லது ஏற்றுக்கொள்ளாதவன் என்று அர்த்தம் உள்ளே பிரவேசித்தால் அவன் எல்லாராலும் உணர்த்துவிக்கப்பட்டும் அப்படின்னா இப்ப கற்றுக்கொண்டான் அர்த்தம். கல்லாதவன் இப்ப கற்றுக்கொண்டான், உணர்த்துவிக்கப்பட்டும்னா இப்ப கற்றுக்கொண்டவன், உணர்த்துவிக்கப்பட்டும் எல்லாராலும் நிதானிக்கப்பட்டும் இருப்பான். அவனுடைய இருதயத்தின் அந்தரங்கங்களும் வெளியரங்கமாகும். அவன் முகங்குப்புற விழுந்து தேவனை பணிந்து கொண்டு தேவன் மெய்யாகவே உங்களுக்குள்ளே இருக்கிறார் என்று அறிக்கையிடும். முதல்ல அங்க ஆராதனை குறித்து பணிந்து கொள்ளுதலை குறித்து பேசும்போது அவிசுவாசியை குறித்து அங்க பேசுகிறார். என்ன அப்படின்னு சொன்னா, மற்ற விசுவாசிகள் எப்படியெல்லாம் ஆராதிக்கணும் அப்படின்றது குறித்து அங்க சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. 26வது வசனத்துல நீங்க பார்க்கும்போது சொல்றாரு, சகலமும் பக்தி விருத்திக்கு ஏதுவாய் செய்யப்பட கடவுது. அவருடைய மெயின் கன்சர்ன் என்னவா காணப்படுச்சு சபை கூடுதல் அப்படின்னு சொன்னா, சகலமும் எல்லாருக்கும் பக்தி விருத்திக்கு ஏதுவாக நடக்க வேண்டும் அப்படின்றதான பாயிண்ட்டை வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து சொல்லிக் கொடுக்கிறதை நீங்கள் அங்கே பார்ப்பீர்கள். சரி, அடுத்ததாக நன்றி உள்ளவர்களாக இருங்கள். என்னத்துக்கு நன்றி உள்ளவர்களா இருங்க அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, தேவன் சபையை வந்து எவ்வளவாய் நேசிக்கிறார் என்பது புரிய வேண்டுமானால் அவர் தமது சுய ரத்தத்தினாலே அதை சம்பாதித்தார் என்பதனுடைய கருத்து புரிய வேண்டும். நம்ம யோசித்து பார்த்தோம்னா நம்முடைய ஐடியாவுக்கு நிறைய தோணும். என்ன அப்படின்னா, இப்படி வந்து நம்மளை சம்பாதித்திருக்கலாம், எப்படி நம்மளை வாங்கியிருக்கலாம் அப்படிலாம் நமக்கு தோணும்ல. ஆனா எவ்வளவா நம்மளை நேசித்து இருக்கிறார் என்பது புரியணும்னா அப்போஸ்தலர் 20:28 படி அவர் தம்முடைய சுய ரத்தத்தினாலே
சம்பாதித்ததான சபை என்று சொல்லி நம்மளை குறித்து வேதம் பேசுகிறது. அப்ப அது புரியணும். அடுத்தது, தேவன் சபையை தன் சரீரத்திற்கு ஒப்பிடுகிறார் என்றால் சபையோடு அவருக்கு காணப்படுகிற அந்த இணைப்பு நமக்கு புரிய வேண்டும். எதுக்கு வேற ஏதாவது மெட்டபாரை சொல்லியிருக்கலாமே. ஆனால் தன்னுடைய சரீரத்திற்கு, தன்னை தலையாக வைத்து தன்னுடைய சரீரத்திற்கு சபையை பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஒப்பிட்டு அந்த சரீரத்துல கனெக்ட் ஆகிருக்கிறதான அவயவங்களுக்கு நம்மளையெல்லாம் என்ன பண்றாரு, ஒப்பிட்டு அவர் பேசுகிறார் என்று சொன்னால் அதனுடைய முக்கியத்துவம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நமக்கு புரிய வேண்டும். ஆனப்படினால்தான் நன்றி உள்ளவர்களாக இருங்க அப்படின்னு சொன்னா, we are connected to Christ. எப்படி? we are connected to Christ through church. என்ன அப்படின்னு சொன்னா, அப்படி சரீரத்தின் மூலமாக தான் அவரோட தலையாகி அவரோடு கூட நம்ம கனெக்ட் ஆகுறோம். அப்ப நாம டிஸ்கனெக்டா காணப்பட்டோம் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அவர் இவ்வளவா நேசித்து தன்னையே ஒப்பு கொடுத்து தன்னுடைய ரத்தத்தை சிந்தி நம்மளெல்லாம் மீட்டெடுத்திருக்கிறார். மாத்திரமல்ல, அவருடைய சரீரம் என்று நம்மை குறித்து பேசுகிறார் என்று சொன்னால் நம்ம எப்படி காணப்பட வேண்டும்? நன்றி உள்ளவர்களா இருக்கணுமா இல்லையா? அடுத்தது, உங்களை நீங்களே வஞ்சியாதபடிக்கு உணர்வு உள்ளவர்களாக நீங்க காணப்படுங்க. என்ன அப்படின்னா, many think that what is there to be learnt more, but the fact is still lot to be learnt. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா என்ன ஒரு எண்ணம் உண்டாகும் அப்படின்னு சொன்னா, இன்னும் நான் கற்றுக்கொள்ள என்ன இருக்கிறது, இன்னும் நான் கற்றுக்கொள்ள என்ன இருக்கிறது என்கிற ஒரு எண்ணம் பார்த்தீங்கன்னா நம்மை அறியாமே நமக்குள்ள வரும். யாருக்கு வரும்? ரொம்ப நாள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறவர்களுக்கு, ரொம்ப நாள் ஆண்டவரோடு கூட இணைக்கப்பட்டு இருக்கிறவர்களுக்கு. நாட்கள் ஆக ஆக அவர்கள் வளருகிறார்கள், உண்மைதான். ஆனா என்ன ஒரு 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 ஆட்டிடியூட் வரும் அப்படின்னு சொன்னா, இன்னும் நான் கற்றுக்கொள்ள என்ன இருக்கிறது என்கிறதான ஒரு எண்ணம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வரும். ஆனால் என்ன அப்படின்னு, அதனாலதான் வஞ்சிக்கப்படாதிருங்கள் அப்படின்னு சொன்னேன். என்னன்னா, உலக மனிதனுக்கு கூட ஒரு காரியம் தெரியும். என்ன அப்படின்னா, ஒரு உண்மை தெரியும். கற்றது கையளவு, கல்லாதது உலகளவுன்னு உலக மனுஷன் சொல்றான். என்னன்னா, நிறைய படிச்சிருப்பான் அவன். ஆனாலும் அவனுக்கு தெரியும், நான் கற்றிருக்கிறது எவ்வளவு, ரொம்ப என் கை அளவுக்கு தான். ஆனால் கல்லாதது எவ்வளவு இருக்கு. அப்படின்னா லைஃப் பத்தாது. எத்தனை வருஷங்கள் நான் வாழ்ந்தாலும் நான் கற்றுக்கொள்ளுகிறதுக்கு இந்த உலகத்திலே நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படின்னு அவனுக்கு தெரியும் போது, நமக்கு ஒரு காரியம் புரிய வேண்டும். நம்ம எத்தனை வருஷம் கிறிஸ்தவர்களா இருந்தாலும், எவ்வளவுதான் வளர்ந்திருந்தாலும், எவ்வளவு ஞானம் காணப்பட்டாலும், அறிவு இருந்தாலும், இன்னும் நாம கற்றுக்கொள்ளுகிறதுக்கு ஏராளமாய் இருக்கிறது என்பது நமக்கு புரிய வேண்டும். ஆனா ஒரு எண்ணம் வந்துடும் நமக்கு. அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் வந்துடும், கற்றுக்கொள்றதுக்கு இன்னும் என்ன இருக்கு அப்படின்றதான ஒரு எண்ணம் வந்துடும். ஆனபடினாலே கற்பது முக்கியம், கற்பிப்பது முக்கியம். கற்றபின் அதன்படி நிற்பது, கற்றபின் அதன்படி நிற்பது, அதுதான் பக்தி விருத்தி. ஆக்சுவலா இப்ப நான் பார்க்கிறேன் ஒரு காரியத்தை உங்கள்கிட்ட நான் கற்றுக்கொள்ளுகிறேன். அது உங்களுடைய செயல்ல இருக்கலாம், உங்களுடைய பேச்சுல இருக்கலாம், உங்களுடைய ஆட்டிடியூட்ல இருக்கலாம், எப்படியாவது இருக்கலாம். ஏதோ ஒண்ணு உங்களிடத்துல நான் கற்றுக்கொள்ளுகிறேன். ஆனா ஆண்டவர் எனக்கு உணர்த்துறார் அப்படின்னு சொன்னா, நான் அதை அபியாசப்படுத்தினாதான் நான் என்ன பண்றேன், நான் பக்தி விருத்தி அடைகிறேன். விருத்தினால என்ன அர்த்தம்? எக்ஸ்பேண்ட் ஆகுறது இல்ல, பக்தி விருத்தி அடைகிறேன், எடிஃபை ஆகிறேன் என்று சொல்லி அர்த்தம். அதே மாதிரி நீங்க சபையில எவ்வளோ காரியங்களை நீங்க பாத்தீங்கன்னா பாப்பீங்க, அப்படிதானே? நீங்க எல்லாத்தையும் உன்னிப்பா கவனிச்சு பாத்தீங்கன்னா ஏதாவது நீங்க கற்றுக்கொள்ளுகிறதற்கு, அதாவது சம்திங் வில் பி தேர் டு என்கரேஜ் யூ ஆர் எடிஃபை யூ. நீங்க கற்றுக்கொள்ளுகிறதற்கோ அல்லது உற்சாகம் அடைகிறதற்கோ ஏவப்படுகிறதற்கோ ஏதாவது இருக்கும். நீங்க வெளியில போய் ஏதாவது கேட்கும் போது பேசும்போதே கூட பாத்தீங்கன்னா திடீர்னு இன்ஸ்பயர் ஆகி அதுல இருந்து நான் இதை கற்றுட்டேன், இதை பிடிச்சிட்டேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்கல்ல. நீங்க சபைக்குள்ள வந்தீங்கன்னா உன்னிப்பா கவனிக்கணும். எத்தனை பேர் சாட்சியா இருக்கிறாங்க அவங்களாம் கவனிக்கணும். என்ன பேசுறாங்க, எப்படி நடக்கிறாங்க, இன்னைக்கு செய்தியில என்னென்ன காரியங்கள்லாம் வருது. ஏன்னா செய்தினா என்ன பார்ப்போம் நம்ம, அதுல ஒரு பாயிண்ட் தான் நம்ம பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பார்ப்போம். ஒரு கருத்தை எடுத்து தானே பாத்தீங்கன்னா பிரசங்கம் பண்றோம். அதுதான் செய்தி, அதுதான் பார்ப்போம். அதுக்குள்ளார நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா அடங்கி இருக்கும். எவ்வளவோ கற்றுக்கொள்ள வேண்டியதான காரியங்கள் அடங்கி இருக்கும். அதெல்லாம் நம்ம சீரியஸ் என்ன பண்ண மாட்டோம், பார்க்க மாட்டோம். அப்ப இன்னைக்கு அவேர்னஸ் என்ன அப்படின்னு சொன்னா, சபை கூடுதலுடைய முக்கியத்துவம் நம்ம பக்தி விருத்தி அடைவதற்காக. அது ஆராதனையா இருந்தாலும், பாடல்களாக இருந்தாலும், தேவ செய்தியாய் காணப்பட்டாலும், அங்கே கொடுக்கப்படுகிறதான எக்ஸார்டேஷன் புத்திமதி வேலையாய் காணப்பட்டால், ஈவன் ஞானஸ்நான ஆராதனையை கூட பேசுகிற 2-3 வார்த்தைகளாய் காணப்படட்டும், எல்லாவற்றிலிருந்தும் நீங்க என்ன பண்ண முடியும், பக்தி விருத்தி அடைய முடியும். இதற்காக தான் நீங்கள் கூடுகிறீர்கள்.
அல்லது இதற்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா சபை கூட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆனால் நாள் ஆகும்போது தோய்வு உண்டாகும். சபை விருத்தி, அதாவது சபை கூடுதல் வந்து அவசியம் இல்லை என்று தோண, ஏன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. சபை கூடுதல் என்பது இன்ட்ரெஸ்டிங்காலாம் இருக்காது. ஏன்னா இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பாடலை பாடுகிறீர்கள் என்று சொன்னால் உற்சாகம். இப்போ நம்ம ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே இருக்கோம். இந்த ஸ்தோத்திரத்து நடுவில் ஒரு பாடலை பாடும்போது நீங்கள் உற்சாகம் அடைகிறீங்க. அதுக்கு என்ன காரணம்? ஒரு சின்ன சேஞ்ச் இல்லை. ஆனால் சபையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பேட்டர்னாக தானே எல்லாம் காணப்படும். கர்த்தர் ஒரே பேட்டர்னாக தானே வச்சிருக்காரு. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா வேற ஏதாவது நம்ம பண்ண முடியாது. வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறதுக்காக சபையில் வேற ஏதாவது பண்ணலாமா? நம்ம இஷ்டத்துக்கு பண்ணுறதுக்கு கிடையாது சபை. அப்போ எல்லா காரியமும் ஆண்டவர் வைத்திருக்கிறபடி நடக்கணும். ஆனால் நமக்கு அடிப்படையாக ஒரு புரியணும், என்ன நடந்தாலும் அதில் வந்து பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியங்கள் அடங்கி இருக்கிறது. அதுக்கு தான் நான் வரேன் சபைக்கு. ஆராதிக்க மட்டும் வரல, கர்த்தருடைய வார்த்தையை கேட்க மாத்திரம் நான் வரல. என்ன பண்ணா, நான் பக்தி விருத்தி அடைவதற்காக ஆண்டவர் என்னை கூட சொல்லுகிறார். நாட்கள் ஆகும்போது தோய்ந்து போகும். சிலர் என்ன பண்ணுவாங்க, இதை விட்டுடுவாங்க. ஆனால் நாள் அதிகமாக மாற மாற சபை கூடுதல் அதிகமாக இருக்கணும், பக்தி விருத்தி அதிகமாக உண்டாகணும், ஒருவர்கிட்ட ஒருவர் கற்றுக்கொள்ளுகிறதான காரியங்கள் அதிகமாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்பி இந்த காரியத்தை கொடுக்குறாரு. அவங்கள ஏற்றுக்கொள்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்ல. எதுக்காக சபைக்கு போறோம் அப்படின்னா டக்குன்னு சொல்லுவோம், ஆராதிக்க போகிறோம், நான் பக்தி விருத்தி அடைய போகிறேன், ஏதாவது கற்றுக்கொள்ள வேண்டும் என்று போகிறேன். எப்படி யாராவது சொல்றோமா? மெயின் பர்பஸ், வாட் இஸ் யுவர் மெயின் பர்பஸ் அப்படின்னு கேட்டா நம்ம சொல்லுவோம், நான் ஆராதிக்க போகிறேன். இது ஜென்ரலா நம்ம பேசுகிறதான காரியம். ஆனால் நான் இன்றைக்கு தேவ சமூகத்துக்கு போகிறதற்கு கர்த்தர் என்னோடு கூட இடைபடுகிற, எனக்கு கற்றுக் கொடுக்கிற காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறேன் என்று நீங்க சொன்னா கூட நீங்க எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க? செய்தி எப்போ வரும்ன்றதுக்காக வெயிட் பண்ணுங்க. அப்படி அல்ல, நீங்க காலையில போய் ஸ்டார்ட் பண்ணும் போதுல இருந்து நீங்க ஈவன் குக் பண்றவங்களா இருந்தா கூட அங்க அவங்க பேசுகிற காரியங்கள்ல இருந்து நீங்க ஏதாவது கற்றுக்கொள்ள முடியும்ல. எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா தேவ பிள்ளைகளாய் காணப்பட்டு எல்லாருமே பக்தி விருத்தியை விரும்புகிறவர்களாக, ஐ வாண்ட் டு கான்ட்ரிபியூட் சம்திங் டு த ஃபெலோஷிப் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னு சொன்னா அவருடைய பேச்செல்லாம் கரெக்டா இருக்கும். நீங்க அதுல இருந்து ஏதாவது கற்றுக்கொள்ள முடியும். அதே மாதிரி எல்லாருமே நான் இன்னைக்கு போறேன், இந்த கூடுகையிலிருந்து நான் ஏதாவது பெற்றுக்கொண்டு வர வேண்டும் என்கிற எண்ணத்தோடு நான் போனேன் அப்படின்னு சொன்னா நிச்சயமா கர்த்தர் நிறைய காரியங்களை கற்றுக் கொடுப்பார் இல்லையா? கண்களை மூடுவோமா? எங்களை அன்பாய் நேசிக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே, தர்மையான வேலைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துறோங்க தாவே. தொடர்ந்து உங்களுடைய வார்த்தைகளின் மூலமாய் எங்களுக்கு நீர் இடைபடுகிறதான தேவன். ஒவ்வொரு காரியமும் எதற்காய் நியமிக்கப்பட்டிருக்கிறது, அதனுடைய கருத்து என்ன என்பதையெல்லாம் கர்த்தர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்குறீங்க. ஆண்டவரே, அதை நாங்கள் கற்றுக்கொள்ளும் பொழுது உண்மையாகவே கர்த்தாவை மனதில் வைத்து எல்லாவற்றையும் கர்த்தாவை அபியாசப்படுத்த கீழ்ப்படிய கர்த்தர் உதவி செய்யுங்க. சபை கூடுதலின் முக்கிய காரணம் ஆண்டவரே, உம்முடைய ஜனம் ரட்சிக்கப்பட்ட உம்முடைய ஜனம் பக்தி விருத்தி அடைய வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் வைத்திருக்கிறீங்க. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துறோங்க தாவே. தாழ்த்தி சபையை ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாம் ஜெபிக்கிறேன் அருமை பிதாவே, ஆமென்.